தமிழகத்தின் முக்கிய வாழ்வாதாரமான காவிரி ஆறு வறண்டு கிடக்கும் நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் வறண்டு கிடக்கும் கழுகு பார்வை காட்சி விவசாயிகளின் சோகத்தை பறைசாற்றியுள்ளது. கர்நாடகாவில் உருவாகி தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களின் பாசன மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் காவேரி ஆறு தற்போது பல இடங்களில் வறண்டு காணப்படுகிறது. 93 TMC கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையில் தற்போது 78.45 அடி உயரத்திற்கு மட்டுமே நீர் இருப்பு இருக்கிறது. மொத்தம் 40 TMC அளவிலான நீர் மட்டுமே இருப்பதால் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 97,000 ஏக்கர் குறுவை சாகுபடி நிலத்தடி நீரை நம்பி மின் மோட்டார்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் காவேரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் வறண்டு போனதால் நிலத்தடி நீர்மட்டமும் கடுமையாக சரிந்துள்ளது. 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தாலும் நீர்வரத்து குறைவு மற்றும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் பழுதடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேட்டூர் டேமில் தண்ணியோட வரத்து 75 அடி தான் இருக்குது. அது அப்ராக்சிமேட் ஒரு 90 அடியாவது தண்ணி இருந்தால் மட்டும்தான் தண்ணி காவேரி கரைக்கு வரும். அதனால் இப்போ அடிக்கக்கூடிய வெப்பம் கூடுதலாக இருக்கிறதால இந்த தண்ணியோட லெவல் 15 அடியில் 7 அடியில் இருந்த தண்ணி இன்னைக்கு 200 அடிக்கு கீழே போயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த தண்ணியை காவேரியில் விட்டிங்கன்னா எங்களுக்கு குடிதண்ணிக்கு உதவும், தண்ணியோட நீர்மட்டம் மேலே வரும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கொள்ளிடம் ஆற்றை சார்ந்த கூட்டு குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட 40.43 TMC நீரை கர்நாடகா இதுவரை திறந்துவிடவில்லை என்றும் தமிழகத்திற்குரிய நீரை சட்ட ரீதியாக பெற்றுத்தர அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வறண்டு கிடக்கும் காவிரி ஆற்றின் கழுகு பார்வை காட்சிகள் டெல்டா மாவட்டங்களின் நீர் நெருக்கடியை வெளிச்சமிட்டு காட்டுவதோடு விவசாயிகளின் எதிர்காலம் குறித்த கவலையையும் அதிகரிக்கச் செய்திருக்கிறது.